இது பார்வையாளர்களுக்கு ஒருவித குழப்பத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியது. கதாபாத்திரத்தின் ஆரம்பகால செயல்கள் ஒரு நாயகனுக்குரிய பண்புகளிலிருந்து விலகியிருந்தன. ஆனால் கதையின் திருப்பத்தில் அவர் ஒரு ரகசிய போலீஸ் அதிகாரி என்பது வெளிப்படுத்தப்பட்டது. இது அவரது கதாபாத்திரத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தையும் ஆழத்தையும் சேர்த்தது. 2009ஆம் ஆண்டு வெளியான திருமலை திரைப்படம் தமிழ் சினிமாவில் பொதுவாக காணப்படும் உணர்ச்சியற்ற கம்பீரமான நாயகன் பிம்பத்திலிருந்து விலகி நின்றது. இதில் விஜய் ஒரு அனாதையாக வீடு மற்றும் உறவுகளுக்கான ஏக்கத்துடன் போராடும் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்தார். அவர் தனது உணர்ச்சிகளை வெளிப்படையாக காட்டும் ஒருவராக இருந்தார். காதல் உறவுகளில் தொடர்ந்து உணர்ச்சி வசப்பட்டு தனது ஏக்கங்களை வெளிப்படுத்தும் ஒரு நாயகனாக அவர் தோன்றினார். இது தமிழ் சினிமாவில் வழக்கமாக பார்க்கப்படும் கம்பீரமான உணர்ச்சியற்ற நாயகன் பிம்பத்திற்கு ஒரு மாறுபட்ட